கேரளத்தில் கிறிஸ்துவ ஆலயங்கள், பாஸ்டர்கள் ஆகியோர் தமிழகத்திலும் அத்தோடு வடிந்தியாவிலும் சிறந்த முறையில் செயல்படுவது உங்களுக்கு தெரியும். கேரளத்தின் கிறிஸ்தவ சமூகத்தை பற்றி அறிய பலருக்கும் அதனால் சுவாரஸ்யம் இருக்கும். கேரளத்தின் கிறிஸ்தவம் அரசாங்க கணக்குகளின்படி சுமார் 18.5 முதல் 19% வரை உள்ளது. இதில் 19% கிறிஸ்தவ பலீவர்ஸ், கிறிஸ்தவ நம்பிக்கை உள்ளவர்கள் என்று கடைசி சென்சஸில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் நான் கூறும் ஒவ்வொரு வேர்ட்டிக்களையும் எடுத்து பார்க்க வேண்டும். நான் கூறுவது சத்தியம். ஏனெனில் நான் இதை தெளிவாக ஆராய்ச்சி செய்தவராக இருக்கிறேன். இந்தியாவின் சமூக வாழ்வும் சமூகத்துறையும், அதாவது கேரளத்தை பற்றி நான் உண்மையில் புரிந்து கொண்டு உண்மையில் நேரம் எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்த விஷயம். சில நிகழ்வுகளை நான் கூறும்போது நீங்கள் எவ்வளவு அவுத்தென்டிகேட் செய்வீர்கள் என்பதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும். ஏனெனில் அது அடிப்படையில் இருக்கும். நான் தற்போது ஒரு செய்தியை பகுப்பாய்வு செய்து உங்களுக்கு அளிக்கும்போது நீங்கள் சிந்திக்க வேண்டியது, நீங்கள் மேலும் எவ்வளவு உங்களை அது தூண்டிவிட்டது என்று நீங்கள் அதை பற்றி ஆய்வு செய்தீர்கள். அந்த ஆய்வு செய்து புரிந்து கொண்ட பிறகு நியூஸ் யூ கேன் யூஸ், அதுதான் அதன் தத்துவம் என்று கூறப்படுகிறது. அதாவது அந்த நியூஸ் வைத்து நீங்கள் எவ்வளவு படித்தீர்கள் உங்கள் வாழ்க்கையில், அதன்படி கொண்டு செல்ல முடியும். அது பல துறைகளிலும் உள்ளது, பல இடங்களிலும். அதுதான் நான் இந்த நியூஷன் அனாலிசிஸ் கொண்டு உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது. அதனால் நான் கூறுவது, நீங்கள் அதனுள் கமெண்ட் செய்ய வேண்டும். எனக்கு தவறுகள், குறைபாடுகள் உள்ளன. நான் ஒரு மனிதன். அதையெல்லாம் திருத்த எனக்கு உதவும். அன்றி சேர்க்க என நான் கூறுவது இல்லை. என்னுடைய கருத்து கேரளத்தை பற்றியது. நான் சில நிகழ்வுகளை சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். இந்திய கிரிக்கெட்டர் இருந்தார் ஸ்ரீசாந்த். அவர் மலையாளி. இந்திய அணியின் வேகம் பந்து வீச்சாளர் இருந்தார். அவரை கிரிக்கெட் மேட்ச் ஃபிக்சிங், IPL சம்பந்தமாக டெல்லி போலீஸ் கைது செய்கிறது. ஒப்புக்கொள்ளப்பட்டது. பின்னர் சக்கியத்தில் ஜெயிலில் இருந்து அவர் திஹார் ஜெயிலுக்கு ரிமாண்ட் செய்யப்படுகிறார். திஹார் ஜெயிலில் இருந்து ரிமாண்ட் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 1.5 மாதம் 2 மாதம் கழித்து ஸ்ரீசாந்த் கேரளத்தில் கொச்சி விமான நிலையத்தில் வரும்போது நீங்கள் கண்டிருக்கலாம், ஸ்ரீசாந்தின் கையில் ஒரு பைபிள் இருக்கிறது. அது கேரளத்தில் பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் பைபிள் இருந்தது. நான் பலரிடம் கேட்டேன், ஸ்ரீசாந்துக்கு என்ன நடந்தது? பைபிள் கொண்டு நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆரம்பித்தது. 1-2 பேர் எனக்கு சொன்னார்கள், கொச்சியில் அந்த பகுதி தான் அவர் வசிப்பது. இடப்பள்ளி பகுதியில் ஒரு ஆலயம் உள்ளது. அங்கே சென்று மெழுகு விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்வது ஸ்ரீசாந்த் என்று ஒரு நாள் 2 பேர் சொன்னார்கள். அதுதான் காரணம் என்றார்கள். எனக்கு அது விட்டுவிடவில்லை. ஏனெனில் அதற்குள் பெரிய பிரச்சனை உள்ளது என்று எண்ணினேன். ஏனெனில் இந்த நபர் ஆலயத்தில் சென்று பிரார்த்தனை செய்யும் ஒருவர் பைபிள் வைத்து வரமாட்டார். ஏனெனில் அது எனக்கு கிடைத்த ஒரு காமன் சென்ஸ் ஆகும். இதன் பின்னால் நான் திஹார் ஜெயிலுடன் தொடர்பு கொண்டேன். எனது வீடிற்கு அருகிலேயே திஹார் ஜெயில் உள்ளது. ஒரு நாள் 2 நாட்கள் பிறகு நான் திஹார் ஜெயிலுக்கு சென்றேன். அங்கு அறிந்தவர்கள் சிலர் உள்ளனர். ஏனெனில் அங்கு இவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும் டெல்லி அரசின் அதிகாரிகள் உள்ளனர். அவர்களுடன் தொடர்பு கொண்ட பிறகு அவர்கள் சொல்லும் விஷயம், திடீர் வரும் நபர்களுக்கு கவுன்சிலிங்கும் ஏற்பாடும் அவர்களின் வாழ்க்கை மாற்றம் செய்யவும் அங்கு அதிகாரிகள் உள்ளனர். அவர்களுள் சிலர் எனது நண்பர்கள். அவர்களுடன் தொடர்பு கொண்ட பொழுதுதான் புரிந்தது. கரோல் பாக்கில் உள்ள ஒரு மலையாளி பாஸ்டர் திஹார் ஜெயிலுக்குள் நித்தியமாக ஜெயில் மினிஸ்ட்ரி செய்கிறார். அதாவது திஹாரில் வரும் இந்த 10-12 ஆண்டு தண்டனை விதிக்கப்படும் பலர் செய்கிறார்கள். இதில் ஒரு மிகப்பெரிய பகுதி திஹார் ஜெயிலில் இருந்து வெளியேறி நான் சொல்லும் இந்த நீண்டகால தண்டனைக்காரர்களின் விஷயத்தை சொல்கிறேன். அவர்களையும் நல்ல ஒரு சேனாரதம் மாற்றம் செய்யும் செயல்பாட்டில் திஹார் ஜெயிலில் ஜெயில் மினிஸ்ட்ரி செய்கிற பெந்தகோஸ்டர்கள் வெற்றி அடைந்தவர்கள். ஏனெனில் அது எனக்கு தெரிந்த டேட்டா. பலர் வெற்றி பெற்றுள்ளனர், பின்னர் குற்றத்தில் திரும்பவில்லை. அதை நீங்கள் நிபந்தனை செய்ய மறைந்த சென்னை, அதாவது திருவல்லாவில் நடந்த இந்த மூதர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கின் குற்றவாளி, பின்னர் அவர் இந்த சொல்லும் ஜெயிலில் இருந்து வெளியேறிய சுவிசேஷகன் ஆகி அவர் இந்த ஜெயிலில் தற்போது மினிஸ்டர் செய்கிறார். அப்படி பலர் உள்ளனர். ஜெயில் மினிஸ்ட்ரியுடன் தொடர்புடைய மற்றொரு வீடியோ நான் உங்களுக்கு சுவாரஸ்யம் இருந்தால் மேலும் விஷயங்களை சொல்லுகிறேன். இந்திய ஜெயில்களில் என்னென்ன மாற்றங்கள் நடந்துள்ளன, அதாவது நான் திஹார் மட்டுமல்ல பணருவேன். மகாராஷ்டிராவில் உள்ள ஜெயில் என்றாலும் தாசின் ஜெயில் என்றாலும்
ஏனெனில் எனக்கு இங்கே மற்றவர்களுடன் நல்ல தொடர்பு உள்ளது. எப்படி மாற்றம் ஏற்பட்டது என்றது பற்றிய மற்றொரு வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யம் இருந்தால் நான் செய்கிறேன். நான் இந்த ஸ்ரீசாந்தின் விஷயத்தில் வருகிறேன். இந்த ஸ்ரீசாந்த் வரும்போது பின்னர் அவர் சபரிமலையில் செல்ல அப்படியே செல்கிறார், இப்படி செல்கிறார். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய புள்ளி, நீங்கள் இந்த கேரளத்தில் காணும் இந்த இந்து மத விசுவாசிகள் என்று நீங்கள் நினைக்கும் நீங்கள் நினைக்கும் 10-12% பேர், அதில் நாயர்களிலும் இருக்கிறார்கள், ஈழவ சமூகத்திலும் இருக்கிறார்கள். இவரெல்லாம் கிரிப்டோ கிறிஸ்துவர். நீங்கள் கேள்விப்பட்டீர்கள் என்ன? கிரிப்டோ கிறிஸ்துவர். அவர்கள் வெளிப்படையாக எங்கும் கூறவில்லை அவர்கள் கிறிஸ்தவ பலிவர்கள். ஆனால் அவர்கள் கிறிஸ்தவ பெந்தகோஸ்டல் பலிவர்கள். கத்தோலிக்கெல்லாம் இல்லை, பெந்தகோஸ்டல் பலிவர்கள். நான் இங்கு கூறும் இந்து சமூகத்திலிருந்தும் நாயர் சமூகத்திலிருந்தும் ஈழவ சமூகத்திலிருந்தும் வந்தவர்கள். அடுத்த கேள்வி, நான் வேறொரு எடுத்துக்காட்டு கூறுகிறேன். எனக்கு தெரிந்த குடும்பம் ஒன்று உள்ளது. இருவரும் ஜோடி, ஒரு நாயர் குடும்பம், அதாவது மேல்நிலை நடுத்தர குடும்பம். அவர்களின் பெற்றோர்கள் எல்லாம் கல்ஃபில் இருந்தார்கள். ஒருவர் கோழிக்கோடு RES இன்ஜினியரிங் முடித்து பெங்களூரில் டெக் நிறுவனத்தில் சேர்ந்தார். அந்த பெண் மற்றொரு இன்ஜினியரிங் கல்லூரியில் பெங்களூரில் படித்து இங்கே ஒரு டெக் நிறுவனத்தில் சேர்ந்தார். பெங்களூரில் தான் இருவரும் வேலை செய்கின்றனர். அதற்கு பிறகு அந்த பெண் சென்னைக்கு மாற்றம் செய்யப்பட்டார். இது திருமணம் செய்வதற்கு முன் நிகழ்ந்தது. அவர்கள் இந்த வேலை செய்த போது அவர்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தன. இருவரின் பெற்றோரும் வெளிநாட்டில் இருந்தனர். நான் சொன்னது திருமணத்திற்கு முன்பாக அவர்கள் எங்காவது இந்த பெந்தெகோஸ்ட் நம்பிக்கையில் சேர்ந்தனர். ஆனால் அதை அவர்களது பெற்றோரிடம் சொல்லவில்லை. அவர்களின் பெற்றோர்கள் துபாய் திருமணமும் துபாய் நண்பர்களும் கூறி இங்கே கூறப்படும் பையனும் பெண்ணும் திருமணம் செய்கின்றனர். கேரளத்தில் குருவாயூர் கோயிலில். புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் இருவரும் பெந்தெகோஸ்டல் நம்பிக்கை உள்ளவர்கள். ஆனால் அவர்கள் வீட்டில் சொல்லாததால் யாரிடமும் சொல்லவில்லை. அவர்கள் திருமணம் செய்கின்றனர். திருமணம் முடிந்த பின் அந்த பையன் முதல் நாளில் படுக்கை அறையில் அவர் மண்டியிட்டு பிரார்த்திக்கிறார். அதாவது அவரின் மடியில் உட்கார்ந்து பிரார்த்திக்கும் போது படுக்கை அறையில் அவரது மனைவியும் வந்து அருகில் அமர்ந்து பிரார்த்திக்கிறாள். அப்போதுதான் இருவரும் புரிகிறது, இருவரும் பெந்தெகோஸ்டல் நம்பிக்கை உள்ளவர்கள் என்று. ஆனால் திருமணம் செய்தது இந்து முறையில். இப்பொழுது இந்த இருவரும் கடந்த முறை நான் அமெரிக்கா சென்றபோது அவர்கள் எனக்கு செய்தி அனுப்பினர். அவர்கள் இருவரும் சியாட்டில் உள்ளனர். அதாவது மனைவி புதிய ஐடி நிறுவனம் வைத்துள்ளார். கணவர் வேறு ஐடி நிறுவனத்தில் மூத்த பதவியில் உள்ளார். அதே போல கேரளத்தில் பல இடங்களில் இந்து சமூகத்தில் உள்ள பலர் படிக்க அல்லது வேலை செய்ய வெளிநாடு சென்ற பின் திரும்பும்போது 20 முதல் 30% வரை இந்த கிறிஸ்தவ நம்பிக்கையில் உள்ளனர். நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அவர்கள் சொல்லவில்லை. இப்போது என் குடும்பத்தை பற்றி வருகிறேன். என் குடும்பத்தில் என் தந்தை பக்கம் நான் சொன்னோம், நாம் ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்தவ நம்பிக்கையாளர். பாத்தனபுரம். தந்தையின் பக்கத்தில் அம்மாவின் பக்கம் இந்த பால்காடு மன்னாரக்காடு பகுதி. அவர்களும் ஆர்த்தோடாக்ஸ்கார்கள். என் தந்தையின் பக்கத்தில் என் தலைமுறை, அதில் உள்ள 60%, அதாவது என் தலைமுறையிலிருந்து அவ்வாறு ஆர்த்தோடாக்ஸ் நம்பிக்கையில் இல்லை. அவர்கள் முழுமையாக பெண்டெகோஸ்டுக்கு சென்று விட்டனர். என் தந்தையின் தம்பியின் மகன், அவர் முன்னர் சவுதி அரேபியாவில் இருந்தார். அதன் பிறகு அவரும் பெந்தெகோஸ்டில் சேர்ந்தார். அதற்கு பிறகு அவர் திருமணம் செய்தார். சில சமயம் அவர் இந்த வீடியோ பார்த்து வரலாம். அவரும் திரும்பி வீட்டிற்கு வந்து தந்தையிடம் கூறுகிறார். அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆர்த்தோடாக்ஸில் சென்று சுயாரியில் அவர் சுயாரியந்தார். அது முறையான திருமணமாக இருந்தது. நர்ஸ் ஆவார். அந்த பெண்ணை திருமணம் செய்தார். அவர் திருமணத்தின் நேரத்தில் மட்டுமே ஆலயத்தில் வந்துள்ளார். பின்னர் தற்போது கனடாவில் செட்டில் ஆனார். அவர்களும் பெந்தெகோஸ்ட, அதாவது என் தந்தையின் குடும்பத்திலிருந்து 61%. முழுவதும் 60 என்று கூற முடியாது. புதிய கணக்கு படிப்பின்படி பார்த்தால் புதிய தலைமுறையில் 75% பெந்தெகோஸ்டுக்கு சென்றுள்ளனர். அதாவது அவர்கள் நாட்டிற்கு வந்தால் ஆர்த்தோடாக்ஸ் சபையாக இருக்கும் என்பதேதில்லை. அவர்கள் பெந்தெகோஸ்ட நம்பிக்கையாளர். அடிப்படையில் இதுதான் கேரளத்தில் நடைபெறும். இப்பொழுது நான் வேறொரு கதையை சொல்கிறேன். குமிளியில் என் நண்பர் இருக்கிறார், சிபு. நான் பெயர் சொல்கிறேன், ஏனெனில் மற்றவற்றை நீங்கள் ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும். சிபு என் நண்பர். அவருக்கு ஒரு ஹோம் ஸ்டே மற்றும் ரிசார்ட் உள்ளது. நான் அங்கு தங்கியிருந்த போது சிபுவின் மனைவி எனக்கு சொன்னார், சிபுவின் சகோதரிகள் எல்லாம் வந்துள்ளனர் வெளிநாட்டிலிருந்து என்று. உங்களை அவர்கள் ஒருமுறை சந்தித்து பரிச்சயமாகும் போது நல்லது என்று கூறினார்கள்.
இது 2 வருடங்களாக இருந்தது. நான் வெறுமனே இருந்தேன் என்று சென்று பார் என்று கூறினேன். அங்கு சென்று பார்த்தபின் சிபுவுக்கு 5 சகோதரிகள் உள்ளனர். ஒரு சகோதரி ஆசிரியர் ஆவார். ஆசிரியரின் கணவர் அந்த கத்தோலிக்க ஆலயத்தின் செயலாளர் மற்றும் நம்பிக்கைதாரர். மற்ற 4 சகோதரிகள், ஒருவர் ஆஸ்திரேலியாவில், ஒருவர் அயர்லாந்தில், ஒருவர் அமெரிக்காவில், ஒருவர் நியூசிலாந்தில் உள்ளனர். நான் இப்படி பேசிக் கொண்டிருந்த போது நடந்தது. அவர்கள் பேசுவது கிறிஸ்தவ நம்பிக்கையும் பைபிள் தங்களின் எண்ணங்களும் தொடர்புடையதாக மாறியது. அப்போதுதான் தெரிந்தது அந்த 4 சகோதரிகளும் பெந்தெக்கோஸ்ட நம்பிக்கை உள்ளவர்கள் என்று. கத்தோலிக்கரின் நிலைமையை சொல்கிறேன். பின்னர் அங்கே இருந்த சிபுவின் மூத்த பெண்ணும் அவர்கள் கத்தோலிக்க ஆலயத்திற்கு போவதற்கு பிறகு அவர்களும் பெந்தெக்கோஸ்ட நம்பிக்கை உள்ளவர்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள், எவ்வளவு தீவிரமாக இதை புகுத்தி இருக்கின்றது. கத்தோலிக்கரிலிருந்தும் ஆர்த்தோடாக்சகமிலும் ஜாக்கோபைட் சமூகத்திலும். அவர்கள் கூறுவது ஆர்த்தோடாக்ஸ், ஜாக்கோபைட், கத்தோலிக்கர் என்று. ஆனால் அவர்களின் அடுத்த தலைமுறை வெளிநாடு படிக்க அல்லது வேலை செய்ய செல்கின்றனர். பெங்களூரு படிக்க செல்கின்றனர், மும்பை படிக்க செல்கின்றனர், அல்லது வெளிநாடு செல்லும் போது 70% பெந்தெக்கோஸ்ட நம்பிக்கை உள்ளவர்களாகவே திரும்புகின்றனர். நான் உறுதியாக சொல்லுகிறேன், ஏனெனில் என் சர்வே முக்கியமானது. அதனால்தான் இந்த கத்தோலிக்க மெத்திரான் கூறியது அதிக குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்று. அடிப்படையில் இந்த கத்தோலிக்கர்கள், இவர்களுடைய சபைகளுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வி இதுதான். ஏனெனில் இந்த சபைகள் எண்ணியது, மெத்திரான் அப்பன் இந்த நிகழ்வை அவர்களது பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டனர், பெற்றோர்களின் பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டனர். ஆனால் புதிய தலைமுறைக்கும் 40-50 வயதுள்ளவர்களுக்கும் பல கேள்விகள் உள்ளன. புதிய தலைமுறைக்கும் நம்பிக்கையுடன் தொடர்புடைய பயங்கரமான கேள்விகள் உள்ளன. இதற்கு பதில் அளிக்க எமது இன்று ஏபிஸ்கோப்பல் சபையின் எந்த அப்பன்களுக்கும் எந்த பிஷப்புகளுக்கும் முடியவில்லை. ஏனெனில் இது டிஜிட்டல் யுகம். பைபிளை ஏ முதல் ஈ வரை நசுக்கி கலக்கி படிக்கலாம். அவர்கள் கூறும் ஞாயிறு பள்ளியின் தேவையில்லை. இதன் கீழ் முறையாக ஒவ்வொன்றும் எழுதியுள்ளார். கேள்விகள் வந்தால் இதற்கு திருப்திகரமான பதிலை வழங்க முடியவில்லை என்றால் கண்டிப்பாக இந்த குழந்தைகள் எல்லாம் புதிய தலைமுறையின் விஷயம். அவர்களுக்கு இந்த மதத்தின் மீது மிகுந்த ஆர்வம் எதுவும் இல்லை. அவர்கள் கத்தோலிக்கர்களாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஆர்வம் இல்லை. மிக நேர்மையாகவே அவர்களின் ஆன்மீகத்தை பார்க்கின்றனர். அதன் கீழ் முழுவதும் தண்ணீர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதுதான் கூறியுள்ள சபை நம்பிக்கை என்பது கத்தோலிக்க நம்பிக்கை என்றால் ஆர்த்தோடாக்ஸ் நம்பிக்கையை பார்த்து அதன் விதிகள் பார்க்கப்படுகின்றன. இதன் கீழ் முழுவதும் குழப்பமாக எழுதப்பட்டுள்ளது என்று அறிந்து கொண்டால் சாதாரணமாக அவர்கள் மாறுவர். அதுபோல புதிய ஒரு தலைமுறையில் பயங்கரமான ஆன்மீக வசனம் உள்ளது. அவர்களுக்கு படிப்பு உண்டு, வேலை உண்டு, மற்ற விஷயங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு பல நேரங்களில் மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. அது பணத்தின் விஷயம் அல்ல. அவர்கள் கல்வியாளர்கள், குடும்பம் உண்டு, எல்லாமும் உண்டு. அங்கு அந்த ஆன்மீக நிகழ்வில் அவர்களை நிரப்பும் பொருட்டு இன்றைய கத்தோலிக்கர்களுக்கும் ஆர்த்தோடாக்ஸ் சபைக்கும் மார்த்தோமா சபைக்கும் சிஎஸ்ஐ சபைக்கும் முடியவில்லை. இங்கேயே பெந்தகோஸ்டல் பென்ட்ரேஷன் அடிக்கிறது. இதை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் குடும்பமாக பார்க்க வேண்டும். உங்கள் குடும்பத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர்கள் இந்த நம்பிக்கையில் இல்லை. ஏனெனில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், முன்பு கை முத்தன, அதாவது பிஷப்பை முத்தன வேண்டிய தள்ளும். இப்போது எந்தரும் செல்லவில்லை. மக்கள் அந்த கோவிலில் செல்வது பெயருக்காக மட்டுமே. அவர்களது குடும்பத்தாரும் கிராமத்தாரும் அவர் அந்த சபையில் இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அடிப்படையில் அவர்கள் பெந்தகோஸ்ட் நம்பிக்கை உள்ளவர்கள். 5 ஆண்டுகள் கழித்து இது முழுமையாக வெளிப்படும். இதுதான் ஏற்படுத்த போகும் மிகப்பெரிய உண்மை. கேரளத்தில் இதனை கணக்கிட்டு பார்த்தால் தற்போது லத்தீன் கத்தோலிக்கர்கள் எடுத்துக்கொள்வோம், அதாவது கடற்கரை மண்டலம், எர்ணாகுளம் கடந்த பக்கத்தில், திருவனந்தபுரம், இப்படி சேர்க்கப்பட்ட பகுதிகள் மிகப்பெரிய சதவீதம் லத்தீன் கத்தோலிக்கர்கள் பெந்தகோஸ்டல் நம்பிக்கைக்கு சென்றுவிட்டனர். மார்த்தோமா சபையின் நிலையை சொல்லவே வேண்டாம். மார்த்தோமா சபையில் இன்று பார்க்கும் சபையில் நடந்து வரும் 50% பேர் கோவிலில் வருகிறார்கள் என்று மட்டுமே உள்ளது. அவர்களும் பெந்தகோஸ்டல் நம்பிக்கை உள்ளவர்களாக உள்ளனர். இதுதான் அடிப்படையில் கேரளத்தில் ஏபிஸ்கோப்பல் சபைக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தவறு. இப்போது ஈழவ சமூகத்தை எடுத்து பார்க்கலாம்.
ஈழவ சமூகம், அவர்கள் பின்தங்கியவர்கள், அதுபோல கேரளத்தில் இந்த நியமிக்கப்பட்ட சாதி, அதை பற்றி நான் சொல்லுகிறேன். அதாவது ஈழவ சமூகமும் இந்த நியமிக்கப்பட்ட சாதியும் அவர்களுக்கு ஏற்பட்ட மாற்றம் எவ்வாறு ஏற்பட்டது, அதை அடுத்த வீடியோவில் கூறுவேன்.